இருதயத்தில் கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1 இப்படியாக வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருடைய கால்களை சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கழுவினார். அதற்கு பின்பு அவர்களுக்கு சில போதனைகளை கொடுத்தார். அந்த போதனையில் ஒன்றுதான் இந்த வார்த்தை. தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சில நாடுகளில் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட பலவிதமான போர்கள், சில நாடுகளுக்குள்ளாக போர்கள், மக்கள் ஏக்கத்தோடு, தவிப்போடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள் சில நாடுகளில் வேகமாக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்புள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருதயத்தில் இடம் கொடுத்து விசுவாசத்தோடு, ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் கலங்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஆறுதல், அந்த சமாதானம், அந்த மனமகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை இந்த காலை வேளையில் நிரப்பும். நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவருடைய வார்த்தையின்படியே நடக்கும். நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பினால், விசுவாசித்தால், கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்குள் உம்முடைய சமாதானத்தை அனுப்பும். பரிசுத்த ஆவியானவர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் காணாத ஒரு சமாதானம், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் இப்பொழுது எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் கேளுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம், அந்த தெய்வீக சமாதானம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்கள், எல்லா விதமான கவலைகள், போராட்டங்கள் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் அனுப்புவீராக. சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களை குறித்து, போர்களை குறித்து, ஆண்டவரே, மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்கிற சற்பனையான காரியங்களை குறித்து, புறங்கூறுதலை குறித்து, மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற பொல்லாத நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்து, ஆண்டவரே, சமாதானத்தோடும் மனமகிழ்ச்சியோடு இந்த நாளில் வைப்பீராக. எங்கள் இருதயத்தில் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் தெய்வீக எதிர்பார்ப்பும் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.